கியாமு 356 மாசிடோனியாவின் பெல்லா நகரில் ஒரு சிறுவன் பிறந்தான். அவன் பெயர் அலெக்சாண்டர். உலகத்தை ஆளப் பிறந்தவன் அலெக்சாண்டருக்கு குருவாக வந்தார் அரிஸ்டாட்டில். அறிவியல், தத்துவம், அரசியல் அனைத்தையும் கற்றுக்கொண்டான். அவன் மற்றவர்கள் தோற்ற இடத்தில் அலெக்சாண்டர் வெற்றி பெற்றான். புசிபேலஸ் என்ற காட்டு குதிரையை அமைதியாக அடக்கியான். தந்தை பிலிப் மன்னன் கொல்லப்பட்ட பின் வெறும் 20 வயதிலேயே மாசிடோனிய அரசனானான் அலெக்சாண்டர். வெற்றி பின் வெற்றி, பாரசீக பேரரசையும் கைப்பற்றியவன் அவன். உலகமே அவன் முன்னால் தலை வணங்கியது. எகிப்தில் கடற்கரை நகரம் ஒன்றை நிறுவினான். அதற்கு பெயர் வைத்தான் அலெக்சாண்ட்ரியா. அவன் பெருமையை சுட்டும் நகரம் பனிச்சரிந்த ஹிந்துகுஷ் மலைகளை தாண்டி இந்தியா நோக்கி புறப்பட்டான். கடினம் இருந்தாலும் அவன் நிற்கவில்லை. இந்தியாவில் போரஸ் மன்னனின் யானை படையுடன் மோதினான். கடும் மழை, மண், இரத்தம். ஆனாலும் அலெக்சாண்டர் பின்னடையவில்லை. ஆனால் அவன் வீரர்கள் சோர்ந்தனர். தங்கள் வீட்டை நினைத்து திரும்ப விரும்பினர். அதுவே உலகை கைப்பற்றும் கனவின் முடிவு. மட்டும் 32 வயதில் பாபிலோனில் அலெக்சாண்டர் உயிரிழந்தான். பேரரசை விட்டுச் சென்றான். ஆனால் அவன் பெயர் அழியவில்லை. நூற்றாண்டுகள் கடந்தும் அவன் பெயர் இன்னும் ஒலிக்கிறது. உலகை கனவில் வரைந்தவன்